மேலும் ஒரு அதிர்ச்சி தரும் செய்தி வெளியாகி இருக்கிறது. ஆதாரங்களோடு வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வேறு, எண்ணப்பட்ட வாக்குகள் வேறு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 1000 வாக்கு பதிவாக இருக்குது அப்படின்னா, அந்த தொகுதியில 1500 வாக்கு எண்ணப்பட்டிருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் தொகுதி வாரியா டீட்டெயிலா ஆதாரங்களோடு, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஆதாரங்களோடு நான் பேச போறேன். சில தொகுதிகளில் 1000 வாக்கு பதிவாக இருக்குது அப்படின்னா, எண்ணப்பட்ட வாக்கு 800. 200 300 வாக்கு குறைச்சி எண்ணி இருக்கிறாங்க, அல்லது ஆயிரக்கணக்கான வாக்குகளை அதிகமாக எண்ணி இருக்கிறார்கள். சரி, இப்படி ஆயிரக்கணக்கான வாக்கு அதிகமாக எண்ணி இருக்கிறாங்களே, அதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொகுதிகளில் எல்லாம் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளில் 100 ஓட்டுக்கு குறைவாக ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கு. வெறும் 100 ஓட்டுக்கு குறைவாக பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த தொகுதியில பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம். புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய கோல்மால் நாட்டில் நடந்திருக்குன்னு பாருங்க. அதாவது மக்களுடைய முடிவுகள் முற்றிலும் மாற்றி எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற கொந்தளிப்பு இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மக்களுடைய முடிவுகளுக்கு மாறாக இவிஎம் மிஷின்ல பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்ட வாக்குகளும் வேறு வேறுனா அந்த தேர்தலை ஏன் நடத்தணுங்கிற கேள்விகள் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. இந்த அதிர்ச்சி தரும் ஆதாரங்களை பல ஊடகங்கள் பேச மறுக்கின்ற இந்த ஆதாரங்களை, அல்லது பேச மறந்த இந்த ஆதாரங்களை தரவுகளோடு முன்வைக்கிறது தமிழ் கேள்வி. வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஊடகங்களில் அல்லது பல இடங்களில் பேசப்படாத, மறைக்கப்படுகின்ற பல செய்திகளை ஆதாரங்களோடு தொடர்ந்து மிக துல்லியமாக உங்களுக்காக அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை பேசி வரக்கூடிய ஒரு சேனல் தமிழ் கேள்வி. ஸோ உங்கள் ஆதரவு என்றைக்கும் எங்களுக்கு தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாருங்கள் அன்போடு கேட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகிறேன். மொத்தம் 543 தொகுதி இல்லையா? 362 தொகுதியில் இவிஎம்களில் பதிவாகியுள்ள வாக்குகளை விட 5,54,598 வாக்குகள் எண்ணப்படாமல் விடுபட்டிருக்கிறது. எப்படிங்க? ஒரு ஓட்டு 2 ஓட்டு இல்லைங்க, 5,54,598 வாக்குகள் எண்ணப்படாமல் விடுபட்டுள்ளது. என்னல அந்த ஓட்டெல்லாம் எண்ணவே இல்லை. இப்ப அதை என்னன்னா அந்த ஓட்டு யாருக்கு போயிருக்கும்? நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கும். அப்ப 362 தொகுதியில முடிவுகள் என்னவாக இருக்கும் நீங்க கெஸ் பண்ணுங்க. எலெக்ஷன் கமிஷனோட ரிப்போர்ட் இது. இதை விட இன்னொரு கொடுமை சொல்றேன். 175 தொகுதிகளில் இவிஎம்களில் எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின்ல பதிவாக இருக்கக்கூடிய ஓட்டு இருக்கு இல்லையா, அதை விட கூடுதலாக 35,093 வாக்குகள் அதிகம் பதிவாகி இருப்பதாக. எப்படி? பதிவான ஓட்டை விட அதிகமா பதிவான ஓட்டுன்னு இவங்க எண்ணி இருக்கிறாங்க. எத்தனை தொகுதியில? 176 தொகுதியில் அப்படி எண்ணியிருக்காங்க. அந்த 176 தொகுதிகளினுடைய ஓட்டையும் எண்ணிய ஓட்டையும் சேர்த்து கூட்டினா 35,093 ஓட்டு வருது. இப்படி 176 தொகுதியில இதுவும் தேர்தல் ஆணையத்தினுடைய குறிப்பில் இருக்குது. இப்ப தேர்தல் ஆணையம் இதற்கு எந்த முறையான பதில்களையும் என்ன செய்யல, சொல்லல. இது ஒரு பெரிய தலைவலியா இப்போ வந்து நிக்குது. இதுல என்ன கொடுமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொகுதியில எல்லாம் பாஜகவும் பாஜக கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது. நான் தொகுதி வாரியா சொல்றேன். தொகுதி வாரியா நீங்க வந்து இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. ஏன்னா நீங்க தனித்த பெரும்பான்மையோடு பாஜக ஆட்சி அமைக்கல. நல்லா புரிஞ்சுக்க. 272 சீட்டு பாஜகவிற்கு தேவை. 240 சீட்டை நின்றுட்டாங்க. சரியா? பாஜக அப்ப 32 சீட்டு தேவை தனித்த பெரும்பான்மைக்கு. அதுவே கிடைக்கல. இந்த 240லயும் நீங்க 176 சீட்ல கோல்மால் பண்ணி இருக்கிறீங்க. இப்ப இந்த 176 சீட்ல கிட்டத்தட்ட மறு வாக்கு எண்ணிக்கை அல்லது மறு வாக்குப்பதிவு நடத்தினால் மேலும் கிட்டத்தட்ட 100 சீட்டு உங்களுக்கு குறையும். நான் எழுதி தர்றேன். எல்லாம் இந்த அடிப்படையில சொல்றேன். இப்ப நீங்க பதிவான வாக்குகளின் அடிப்படையில கூட நான் சொல்றேன். எந்தெந்த தொகுதி எந்தெந்த ஸ்டேட்னு நான் சொல்றேன். கவனமா கவனிங்க. நீங்க வந்து அஸ்ஸாம்ல கரீம்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதி, மொத்தம் எண்ணப்பட்டுள்ள வாக்குகள், இவங்க எண்ணின வாக்குகளை சொல்றேன், அப்புறம் பதிவான வாக்குகளை சொல்றேன். மொத்தம் எண்ணப்பட்டுள்ள வாக்குகள் 11,40,349ங்க. 11,40,349 வாக்குகள் எண்ணப்பட்டுள்ளன. ஆனா பதிவான வாக்கு எவ்வளவு தெரியுமா? 11,36,538. அதாவது பதிவான ஓட்டை விட கூடுதலாக 3,811 ஓட்டு எண்ணியிருக்கிறாங்க. எப்படி எண்ண முடியும்? பதிவான ஓட்டை தானே என்னன்னு. 3,811 ஓட்டு எப்படி கூடுதலாக வந்துச்சு? சார் பதிவான ஓட்டு இதுன்னு எப்படி சார் தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். ஃபார்ம் 17C ஒன்று சொல்றேன். அதாவது அங்க எல்லா கட்சியுடைய ஏஜென்ட்டும் இருப்பாங்க, உள்ளுக்குள்ள முகவர்கள் இருப்பாங்க, பூத் ஏஜென்ட்.
என்ன பண்ணுவாங்கன்னா, தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு சுற்று முடிவுலையும் இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, இவ்வளவு ஓட்டு பதிவாயிருக்கு, முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுன்னு ஒரு படிவம் இருக்கும். அதுல எழுதுவாங்க. எழுதி எல்லார் முன்னாடியும் காட்டி ஒப்புதல் வாங்கி எல்லா ஏஜெண்டும் அதுல கையெழுத்து போட்டிருப்பான். ஃபார்ம் 17C ஒவ்வொரு கட்சியினரிடமும் அது இருக்கும். ரைட், மொத்தம் இத்தனை சுற்று, இத்தனை ஓட்டு கூட்டி டேலி பண்ணிடுவான். ஒவ்வொரு சுற்று மிஷின்ல இத்தனை ஓட்டு முடிஞ்சது, இத்தனை ஓட்டு முடிஞ்சது, இத்தனை ஓட்டு முடிஞ்சது, டன். இந்த ஃபார்ம் 17C தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் நடக்கிற அன்னைக்கு அங்கேயே கூட்டி சொன்ன கணக்கு. 100 ஓட்டு பதிவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, எண்ணும் போது 150 ஓட்டு எப்படி ஒரு மிஷினுக்குள்ள எப்படி மாறிச்சு, மிஷினுக்குள்ள எப்படி புதுசா ஓட்டு உள்ள போச்சு? ரைட்டா? இந்த கேள்விதான் இப்ப இந்தியாவை ஆட்டி படைக்கக்கூடிய கேள்வி. அதுவும் 3811 ஓட்டு. இதுல வெற்றி பெற்ற வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க அடுத்தது. அது சொல்ல போறோம். அது இன்னும் அதிர்ச்சியா இருக்கும். ஆந்திராவில் ஓங்கோல் அப்படிங்கிற ஒரு பார்லிமெண்ட் தொகுதி மொத்தம் எண்ணப்பட்டுள்ள வாக்குகள் 14,0174 எண்ணப்பட்டுள்ள வாக்குகள் 14,0174. ஆனா பதிவான வாக்குகள் இருக்குல்ல, எண்ணப்பட்டது இது பதிவானது 13,99,707. அப்போ வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1467 வாக்குகள் கூடுதலாக எண்ணி இருக்கான். அதாவது பதிவான வாக்குகளை விட 1467 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி மந்திரம் போட்டு மிஷினுக்குள்ள போச்சா இந்த 1467 வாக்கும்? எப்படி போச்சு? இவிஎம் டேம்பர் பண்ண முடியாது, இவிஎம்ல எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து சொல்வது உண்மை என்றால் 1467 வாக்குகள் எக்ஸ்ட்ரா எப்படி அதுல காட்டுச்சு? மிஷின்ல எப்படி காட்டும்? எப்படி வந்துச்சு? அதை ஜஸ்ட் லைக் எல்லாரும் கடந்து போறாங்க. எப்படி கடந்து போறாங்கன்னு எனக்கு தெரியல. 2019 தேர்தலில் இதே மாதிரி 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பிரச்சனை. ஏடிஆர் என்ற அமைப்பு கேஸ் போட்டிருக்கு. இந்த தரவுகளை எடுத்தாங்க உச்ச நீதிமன்றத்தில். எப்போ? 2019 போன 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே 300 தொகுதிகளில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. பதிவான வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு ஆதாரங்களோடு எடுத்து கேஸ் இன்னும் நடக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் எடுத்துக்கலான்ட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அப்ப 2019 நடந்த பிரச்சனைக்கே உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இன்னும் தீர்வு காணப்படல. இப்ப 2024 எலெக்ஷன் நீங்க நடத்தி முடிச்சிட்டீங்க. இப்ப திருப்பி தூக்கிட்டு போகணும். 176 தொகுதியில பிரச்சனை, 140 தொகுதியில பிரச்சனைன்னு தூக்கிட்டு போனா யார்கிட்ட போய் நிக்க போறோம்? எங்க போய் நிக்க போறோம்? அப்ப இந்த நாடு எதை நோக்கி நகர்கிறது? என்ன நடக்குது இந்த நாட்டுல? அநியாயம். நான் எதையுமே நான் இட்டுக்கட்டி பேசல. நான் வீட்டுல உட்காந்து 40 பக்கம் நோட்ல எழுதிட்டு வந்து பேசல. நீங்க சொன்ன தேர்தல் ஆணையம் சொன்னதின் அடிப்படையில் நீ தான் முதல்ல ஒன்று சொல்ற 100 ஓட்டு பதிவா இருக்குன்னு, எண்ணும் போது 150 ஓட்டுங்கிற நான் கேள்வி கேட்கிறேன். எப்பா பதிவானது 100ன்னு சொல்றியா, என்னது 150 சொல்றியா, எப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். அப்ப உடனே பாத்தீங்களா நீங்க வந்து தோல்வி வெற்றி அல்ல, நீ சரியா ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போ, எனக்கு பிரச்சனையே இல்லையே. தோல்வியால இங்க வந்து துவண்டு போய் நினைச்சல, ஐயோ நீ இவிஎம் மேல பழி போடல, நீ சொன்னதை தான்ப்பா எடுத்து பேசிருக்கோம். இன்னும் 2-3 இருக்கு பாருங்க. மத்திய பிரதேசத்தில் மண்ட்லா அப்படிங்கிற மக்களவை தொகுதியில் மொத்தம் எண்ணப்பட்டுள்ள வாக்குகள் 15,31,950 எண்ணப்பட்டது மொத்தமா. அந்த தொகுதி முழுக்க எல்லா கட்சிக்காரங்களும் சேர்த்து வாங்கின ஓட்டுங்க. ஆனா இவிஎம்ல பதிவான ஓட்டு 15,30,861. 1089 ஓட்டு என்ன செஞ்சிருக்குது? கூடுதலா எண்ணப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் எல்லாமே தலைகீழ. தமிழ்நாட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா பதிவான வாக்குகளை விட குறையா எண்ணியிருக்கான். என்ன லாஜிக்னே தெரியல. தமிழ்நாட்டிலே மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் நம்முடைய திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் வேட்பாளர் அன்பு தோழர் சசிகாந்த் செந்தில். அந்த தொகுதியில 16,791 ஓட்டு எண்ணப்படல. தட் மீன்ஸ் பதிவான வாக்குகளை விட எண்ணும் போது கம்மியா எண்ணியிருக்காங்க. என்ன லாஜிக்? 16,000 ஓட்டுங்க, 1-2 16,000 ஓட்டு கம்மி பண்ணியிருக்கான். அப்ப நீ என்ன நினைச்சிருக்கேன்னா, நான் சொல்லட்டுமா, என் சந்தேகத்தை சொல்லட்டுமா, 20,000 15,000 ஓட்டு வித்தியாசத்தில் எப்படியாவது சசிகாந்த் செந்தில் தோற்கடிக்கப்படலாம் என்று நீ யூகித்திருப்ப. அப்போ ஒரு 16,000 ஓட்டு வரைக்கும் நம்ம ஏதாவது கோல்மால் பண்ணிட்டோம்னா நம்ம ஜெயிக்க முடியும் நீ நினைச்சிருக்க. ஆனால் மக்கள் அதையும் தாண்டி 5 லட்சம் வாக்குகள் அதிகமாக செலுத்திய காரணத்தினால உன்னுடைய கோல்மால் அங்கே எடுபடாம போயிடுச்சு. 16,791 ஓட்டை நீ வந்து கோல்மால் பண்ணி அங்க விழுந்த ஓட்டு அதை விட அதிகமாக போனதுனால உன்னுடைய கோல்மால் அங்க எடுபடல. திருவள்ளூர் தொகுதியில் என்ன பண்ணிருக்காங்க? எண்ணப்பட்ட வாக்கு 14,13,947. ஆனா இவிஎம்ல பதிவானது எவ்வளவு தெரியுமா? 14,30,738. 14,30,738 பதிவா இருக்குது. எண்ணப்பட்டது 14,13,000 சொச்சம் தான். அப்ப 16,791 ஓட்டை
நீ என்னவே இல்லை, அல்லது நீ அங்க கவுண்ட்லயே காட்டல, மைனஸ் ஆகுது. எப்படி காணாம போச்சு? எவனுக்கு காக்கா வந்து தூக்கிட்டு போச்சு அந்த ஓட்டை? எங்க போச்சு அந்த ஓட்டு? என்னடா ஃப்ராடுத்தனமா இருக்குது இந்த நாட்டில்? யாரும் கேட்கலையடா இந்த அநியாயத்தை? இது நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லணும். தமிழ் கேள்வி சொந்தங்கள் தயவு செய்து, நான் ஏன் விருப்பத்தை பேசல, இருக்கிற பிரச்சனையை பேசிட்டு இருக்கேன். இதை வந்து இது ஊடகங்களில் பெரும் விவாத பொருளா இருக்கணும். 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களிலும் இதுதான் தேசிய அளவில், இந்திய அளவில், தமிழ்நாட்டில் விவாத பொருளா இருக்கணும். ஆதாரங்களோடு எடுத்து வச்சு பேசியிருக்கணும். தேர்தல் ஆணைய அலுவலகம் முற்றுகையிடப்பட்டிருக்கணும் ஜனநாயக சக்திகளால். அறவழி போராட்டம் நடந்திருக்கணும். எதுவுமே இல்லையே. நீதிமன்றத்தின் வாயிலில் உட்கார்ந்து நீதி கேட்டிருக்கணும் எதிர்கட்சிகள். ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் போய் நின்றுக்கணும். என்னங்க நான் என்ன இதுல காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் நடக்கிற பிரச்சனையா? இல்ல, நாட்டு மக்களுக்கும் பாஜகவிற்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. பாஜக வேண்டாம் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பு மாற்றப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் வலிக்கிறது. அப்ப எதிர்கட்சிகள் என்ன செய்யணும்? பொறுப்புள்ள எதிர்கட்சிகள் ஜனநாயக ரீதியில் அறவழியில் இந்த பிரச்சனையை நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கணுமா இல்லையா? பெரும் போராட்டங்கள், அறவழி போராட்டங்கள் எடுத்துக்கணுமா இல்லையா? எனக்கு ஏன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல இந்த நிமிஷம் வரைக்கும். இன்னும் இங்க கொடுமையை பாருங்க. அஸ்ஸாமின் மோக்ராஜர் மக்களவை தொகுதியில் மொத்தம் எண்ணப்பட்டுள்ள வாக்குகள் 12,29,546. ரைட்டா? ஆனா இவிஎம்ல பதிவான வாக்கு எவ்வளவு தெரியுமா? 12,40,306. பதிவான வாக்கு அதிகம், என்னது கம்மி. 10,760 வாக்கு குறையா எண்ணிருக்கான். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அஸ்ஸாம்ல எல்லாம் பாஜகவுக்கு, அதாவது பாஜகவுக்கு எங்கெல்லாம் ஹோல்டு இல்லையோ அங்கெல்லாம் வாக்குகள் குறைவா எண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் சொல்றது கரெக்டா புரியுதா? 100 வாக்கு பதிவா இருக்குன்னா என்றது 70 வாக்கு, 30 வாக்கு காணும். பாஜக கொஞ்சம் ஜெயிச்சிரும், ஆனா கொஞ்சம் இழுபறி. மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடம் இருக்குல்ல, இந்தியா கூட்டணி வலுவா அமைச்சிட்டாங்க. அதாவது பாஜக கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வலுவா இருக்கிறாங்க, அல்லது கூட்டணியால ஓரளவுக்கு வர முடியும், ஆனா இந்தியா கூட்டணி இந்த வாட்டி வலுவாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற தொகுதியில ஓட்ட கூடுதலா என்றான். பாஜகவுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. கேரளா, தமிழ்நாடு அந்த மாதிரி இடத்துல அங்க வந்து ஓட்ட குறை யாருக்கு? அப்ப காங்கிரஸுக்கோ திமுகவுக்கோ போன வாக்குகள் குறைத்து எண்ணப்பட்டிருக்கிறது. அதனால உண்மை. அப்ப என்னன்னு அப்ப எலெக்ஷன் கமிஷன் சொல்லணும். இப்ப இது என் சந்தேகங்க. நீ ஒரு இடத்துல கூடுதலா எண்ணிருக்க, ஒரு இடத்துல குறைச்சல் எண்ணிருக்க. எங்க கூடுதலா என்ன, எங்க குறைச்சல் என்னங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஒரு சாமானியனா, ஒரு வாக்காளனா பதில் சொல்லணும். தேர்தலான ஏன் பதில் சொல்ல மறுக்கிறது? இன்னொரு தொகுதியை சொல்றேன் பாருங்க. ஒடிசாவில், இது அஸ்ஸாமில் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஒடிசாவில் தேன்கானல் அப்படிங்கிற ஒரு மக்களவை தொகுதிங்க. மொத்தம் எண்ணப்பட்டுள்ள வாக்குகள் 11,84,033. சரியா? 11,84,033 வாக்குகள் எண்ணப்பட்டுள்ள வாக்குகள். ஆனா இவிஎம்ல பதிவான வாக்கு எவ்வளவு தெரியுமா? 11,93,460. எப்படி? 11,93,460 வாக்கு பதிவா இருக்குது. ஆனா என்னது 11,84,033. வித்தியாசம் 9,427 வாக்கு. எங்க போச்சு? எங்க போச்சு? காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? என்ன அநியாயமா இருக்குது இது. இப்ப இதுல வித்தியாசம் பாத்தீங்கன்னா இப்படிலாம் வித்தியாசம் வருதுல்ல சார். இருக்கட்டும் சார், இதுல பிஜேபி இந்த வித்தியாசத்தை தான் பிஜேபி ஜெயிச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் சிக்கலே வருது. இப்போ வடக்கு மும்பை பாஜக சிவசேனா வந்து ஏக்நாத் ஷிண்டே கூட்டணி. அதுல ஒரு தொகுதியில வித்தியாசம், அவங்க ஜெயிச்ச ஓட்டு எவ்வளவு தெரியுமா? அந்த கேண்டிடேட்டு வெறும் 48 வாக்குகள் மட்டுமே அதிகமாக பெற்று வின் பண்ணியிருக்கிறார். வின் பண்ண பாஜக கூட்டணி வேட்பாளர் வெற்றி வித்தியாசம் வெறும் 48 ஓட்டுலமா வெற்றியே பெற்றிருக்கார். ஆனா அந்த தொகுதியில 2 வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளன. இப்ப 2 வாக்கு கூடுதலாக எண்ணப்பட்டுள்ளன. இவர் 48 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்காரு. இப்ப என்னோட டவுட்டு, இன்னும் சரியாக கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தேடுனா இந்த தொகுதியில என்ன நடந்திருக்கும்? நீங்க யோசிங்க. அப்போ வெறும் 48 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காரு. நீங்க அது அங்க என்ன செஞ்சிருக்கீங்க? 2 வாக்க அதிகமா நீங்க எண்ணி இருக்கிறீங்க. இங்க என்ன கோல்மால் நடந்துச்சு? இன்னும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தேடுனா, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு தேடுவோமோல, தேடுனா இந்த தொகுதியுடைய முடிவு மாறுமா மாறாதா? இன்னொரு தொகுதி சொல்றேன் பாருங்க. ராஜஸ்தான், ஜெய்ப்பூர். இங்க இவிஎம்ல பதிவான வாக்குகள்ல 852 வாக்குகள் எண்ணப்படாமலேயே முடிவுகள் அறிவிக்கப்பட்டு விட்டன.
852 ஓட்டு எண்ணப்படணும். அதாவது எண்ணப்படணும் மீன்ஸ் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகளுக்கு வித்தியாசம் இருக்குல்ல, அது 852 ஓட்டு. 852 ஓட்டு எண்ணணும், ரைட்டா? குறைச்சி எண்ணிருக்காங்க. பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு. எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காருன்னா 1615 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. நண்பர்களே, இதுதான் முக்கியம். வெறும் 1615 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது. அங்க இன்னும் 852 வாக்குகள் எண்ணப்படணும். ஒருவேளை இந்த 852 வாக்குகள் எண்ணப்பட்டால் அந்த 852 வாக்கு யாருக்கு போயிருக்கும் இல்லையா? அப்ப இங்கேயும் இன்னும் கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சதுக்கு வேலை நம்ம கவனிச்சோம்னா, இந்த பதிவான வாக்குகள் அடிப்படையிலே பார்த்தா, வேலைன்னா தேர்தல் வேலையை சொல்ல, இந்த இவிஎம்ல இவங்க பண்ண கோல்மாலை நம்ம கவனமாக கவனிச்சாலே இந்த தொகுதிகளிலும் முடிவுகள் நிச்சயமாக நிச்சயம் மாறக்கூடும். நான் அதான் சொல்றேன், வெறும் என்னுடைய விருப்பத்தை பேசல, இங்க இருக்கிற கலை யதார்த்தத்தை நான் பேசிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி. நீங்க சத்தீஸ்கர்ல காங்கர் அப்படிங்கிற ஒரு தொகுதி, இவிஎம்ல பதிவாகியுள்ள வாக்குகள்ல 950 வாக்குகள் எண்ணப்படாமல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. 950 வாக்குகள் எண்ணப்படாமலே முடிவுகள் அறிவிச்சாச்சு. போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் புரோஜ்ராஜ் நாக் 1884 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அப்போ ஒரு 1800 சொச்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. 900 ஓட்டை நீ என்னவே இல்லை, 950 ஓட்டை என்னல, கிட்டத்தட்ட 1000 ஓட்டை என்னல, 1800 ஓட்டு வித்தியாசத்தில் ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு. இப்ப இந்த 1000 ஓட்டு யாருக்கு போயிருக்கும்? நீ என்னாம விட்டு 1000 ஓட்டு யாருக்கு? அது இல்லாம இது கண்ணுக்கு தெரிஞ்சு இப்ப மாட்டிருக்க, கண்ணுக்கு தெரியாம இதுல நீங்க என்ன கோல்மால் பண்ணிருப்பீங்க? அப்ப இப்படி கோல்மால் செய்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை 176க்கு மேல, 140 தொகுதிகளுக்கு மேல இருக்கு. 176 தொகுதிகளுடைய இவிஎம்ல இருக்கக்கூடிய வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் குளறுபடி அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது இந்த நாட்டில்? மிக முக்கியமாக உத்தரப்பிரதேசத்துல ஃபருக்காபாத் இவிஎம்ல பதிவாகியுள்ள வாக்குகள்ல 460 வாக்குகள் எண்ணப்படலை, முடிவுகள் அறிவிக்கப்பட்டாச்சு. அதாவது எண்ணிய வாக்குகளுக்கும் பதிவான வாக்குகளுக்கும் வித்தியாசம் 460. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 460 வாக்கு கூடுதலாக எண்ணி இருக்கணும், என்னல பதிவான வாக்குகள் அது பதிவாக இருக்கு, கணக்கில் இருக்கு, ஆனா என்னல. அங்க பாஜக 2678 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறது. அப்ப இது என்ன கதை? இப்படி நாட்டில் இத்தனை தொகுதிகளில் இன்றைக்கு என்ன இருக்கு? இப்ப நம்மோட கேள்வி, இந்த தேர்தல் முறைமை மீது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? இதுதான் என்னோட கேள்வி. நீங்க நினைக்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போடலாமே சார். சுப்ரீம் கோர்ட்ல 2019 உள்ள வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு தொடர்பான வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அடுத்த எலெக்ஷன் 3 வருஷம் இந்த ஆட்சி முடிஞ்சு போச்சு. 2வது எலெக்ஷன்ல அவர் வின் பண்ணி, அப்போ நீங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை இந்த தொகுதிகளில் எல்லாம் விசாரணை நடத்தி பாஜக தோல்வி அடைந்ததுன்னு தெரிய வருதுன்னு வைங்க, 2019 தேர்தலில் 300க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இப்படி பாஜக கோல்மால் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அங்கெல்லாம் முடிவுகள் மாறுதுன்னு வச்சுக்குங்க, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குங்க. பாஜக போட்ட சட்டம் எல்லாம் செல்லாது தானே, ஏன்னா பாஜக முறைகேடா வெற்றி பெற்றிருக்குன்னு அர்த்தம். அப்ப நீட்டுக்கு கண்டிப்பா நடத்தி ஆகணும்னு நீ கொண்டு வந்த சட்டம் செல்லாது. இப்போ நீ முறைகேடா அப்ப என்ன செஞ்சிருக்க, ஆட்சிக்கு முறைகேடாக நீ சட்டத்தை போட்டிருக்க. இதனால எங்க வீட்டு பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகள் செத்து போச்சு. இப்ப அந்த பிள்ளைகளுடைய உயிரை யார் திருப்பி கொடுப்பா? அப்ப நீ போட்ட எந்த சட்டமும் செல்லாதானே. வேளாண் சட்ட திருத்தம் கொண்டு வந்தீங்க, நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மாண்டு மடிந்து போனார்கள் போராட்டத்தில், அவங்க உயிரை யார் திருப்பி கொடுப்பா? ஒரே நாள் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது நீங்க அறிவிச்சீங்க, அதுல ஏராளமான பேர் செத்து போனார்கள், அவங்க உயிரை யார் திருப்பி கொடுப்பா? ஜிஎஸ்டி, கொரோனா பேரிடர், ஏராளமான மக்கள் செத்து போனாங்க. அவசர அவசரமா தடுப்பூசி கொண்டு வந்தீங்க, அந்த தடுப்பூசியினுடைய பக்க விளைவுகள் இன்றைக்கு மக்களை பாதித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறா? அப்போ இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு விசாரணை எல்லாம் நடத்தி பொறுமையா, ஆமா இங்க தப்பு நடந்துச்சு, இது செல்லாதுன்னு நீங்க ஒருவேளை சொன்னா கூட, அதற்குள் இங்கே ஏற்பட்ட பாதிப்புகள், இங்கே ஏற்பட்ட பறிபோன உயிர்கள், இதுக்கு யார் பதில் சொல்றது? எனக்கு இதெல்லாம் உண்மையிலே புரியலைங்க. நான் ஒருத்தன் தான் ஒருவேளை இப்படிலாம் இதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கேனா? உங்களுக்கு சுவாரஸ்யமான வேறு செய்திகள் எதுவும் தேவைப்படுதா எனக்கு தெரியல. வேற ஏதாவது சுவாரஸ்யமா கிசு கிசுவா எனக்கு இது பிரச்சனை இல்லையா? நாட்டினுடைய பிரதான பிரச்சனை இல்லையா? அப்ப பிரதான எதிர்க்கட்சிகள் இதை ஏன் பேசல? அப்ப தமிழ்நாட்டில் நீ 11% வாக்கு வாங்கிட்டேன்னு கூட்டணியோடு சேர்த்தே சொல்ற, இதுலயும் நீ கோல்மால் பண்ணி தானே வாங்கியிருப்ப இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் மிக அதிகமான எதிர்ப்பு உனக்கு இருந்து பல லட்சம் வாக்குகள் வித்தியாசம் இந்த பக்கம் வந்ததுனால உன்னால அந்த கோல்மால்ல ஜெயிக்க முடியல.
சில ஆயிரங்கள் இருக்கிற இடத்துல நீ உன் வேலையை காட்டிட்டு போயிடுற. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப ஒருத்தன் ஓட்டு போடுறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அதனாலதான் என்ன கேட்கிறோம், விவிபேட்டை என்ன? அப்போ நான் என்ன சொல்ல, எப்பா நீயே ஜெயிச்சப்பா, வச்சுக்கப்பா, நீ ஜெயிச்சிட்டாப்பா, தைரியமா இருக்கல, ஜெயிச்சிட்டு இல்ல, விவிபேட்டை என்ன குறைஞ்சபட்சம் இந்த 176 தொகுதிக்கு என்ன ஏன் அதுக்கு ஏன் வர மறுக்கிறீங்க? தேர்தல் ஆணையம் ஏன் விவிபேட்டை என்ன வந்து உடன்பட மறுக்கிறது? எல்லா தொகுதியும் எண்ணிட வேண்டியது கூட 2 நாள் ரிசல்ட் ஆகட்டுமே, முடிவுக்கு நாங்கள் வெயிட் பண்றோம். 1.5 மாசமா வெயிட் பண்றோம். வெயிட் பண்ண மாட்டோமா? வெயிட் பண்றோம். ஏன்? அப்போ இந்த சிக்கல். அப்போ வளர்ச்சியடைந்த நாடுகள் எல்லாம் வாக்குச்சீட்டு முறையில் இருக்கின்ற பொழுது ஏன் இந்தியாவில் மட்டும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம்? பதில் இல்ல. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துல துல்லியமானது. நீங்களே துல்லியமானதுன்னா எப்படி 10,000 16,000 ஓட்டு காணாம போகுது, ஆயிரக்கணக்கான ஓட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வருது? எப்படி வருது? பதிவானதுக்கும் என்ன பண்றதுக்குமான வித்தியாசம் ஏன் இவ்வளவு இருக்குது? எந்த கேள்விக்கும் பதில் இருக்காது. எல்லாம் போலோ பாரத் மாதாக்கு ஜெய சொல்லிடணும், மோடி மோடி மோடின்னு கத்திரும், ஜெயிச்சிட்டீங்க நாங்க நம்பணும். என்னடா நடக்குது இந்த நாட்டில்? இதெல்லாம் கல்லாட்டம். இந்த ஊர்ல நாங்க விளையாடும் போது சொல்லுவோம், கல்லாட்டம் ஆடாதுன்னு. இது ஒரு வெற்றி, நீ வச்சுக்க அந்த வெற்றியை, சரியா? ஆனால் நீங்க மக்கள் மன்றத்தில் தோற்று விட்டீர்கள். நான் சொல்றேன், மக்கள் மன்றத்தில் நீங்கள் படுதோல்வி அடைந்து விட்டீர்கள். இப்படி கல்லாட்டம் ஆடி ஜெயிக்கிற வெற்றி என்னைக்கும் சரித்திரத்தில் நிலைக்காது. மக்களுடைய கோபம் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. நான் ஓட்டு போட்டு நீ திருப்பி திருப்பி ஏமாத்தி ஜெயிக்கிற கட்டுப்புல தான் மக்கள் இருக்கான். பார்ப்போம். நீதியின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, காலத்தின் மீது நம்பிக்கை இருக்குது, அறத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அறம் நிச்சயம் ஒரு நாள் என்ன செய்யும்? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். சிலப்பதிகாரம் சொல்லுது இல்ல, பார்க்கத்தானே போறோம், நடக்கும். நான் சொல்றேன், அறம் நிச்சயம் வெல்லும் என்ற நம்பிக்கையோடு, கனத்த இதயத்தோடு மீண்டும் ஒரு முறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.